வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு என்னுடைய ஆனிவர்சரி, திருமண நாள் வாழ்த்துக்கள். எனக்கு எல்லாரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே கொஞ்சம் வெளியே வரலான்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பண்ணி காலையில் வந்து வேறு சாரீ வியர் பண்ணேன். அந்த ஒரு ஃபோட்டோ கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ அப்படியே இந்த வியூ மலை மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன். பின்னாடி ஃபுல்லாக வந்து நல்ல மரங்கள்லாம் வந்து பச்சை பசேன்னு இருக்குது. பனை மரம் எல்லாம், இந்த மரம் தான் இல்லை, எல்லா மரமே இருக்குது. அழகாக இந்த ஆடு வந்து இங்கே பக்கத்தில் பாருங்கள் மணி ஆட்டிக்கிட்டு புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்குது. நேராக அந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நின்றுட்டேன் நான், அதை ரசிச்சுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தேன். பனை மரம், அந்த மரம், இந்த மரம், எல்லா மூலிகை கூட இருக்கும் பொழுது போய் தேர்னாக்கா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே ரோட்டில் ஒருத்தர் கூட இல்லை, நாங்கள் தான் நின்றுட்டு இருக்கோமே. தினேஷ் வந்து நான் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வந்து அந்த உனிப்பூலாம் அழகாக நிறுத்துனுந்தா, இவன் செடியை ஆட்டிட்டு ஒரே அமக்கலாம். இவங்களுக்கு வந்து நம்ம வீடும் இயற்கையில் தாங்குது. குட்டியாக பனைமரம் கூட அழகாக, செடி பனைமரம் சொல்லக்கூடாது, பனஞ்செடி செம்மையாக வந்து எல்லாமே வந்து பார்க்க வந்து நல்லா அழகாக இருக்குது. அம்மும் அது மாதிரி மரத்தெல்லாம் ஆட்டாதரா தாங்க. இது வந்து மஞ்சு பில்லு. அந்த காலத்தில் வந்து மஞ்சு மில் வீட்டுக்கு வந்து அறுத்துன்னு போய் வைப்பாங்க. முள்ளு செடி உனக்கு தெரில போகுது, முள்ளு செடி இதெல்லாம் பார்த்துட்டு முள்ளு செடி, முள்ளு இல்லைம்மா மஞ்சு செடிடா அது. விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே சரி கிளம்பியாச்சு. வேலூர் போயிட்டு சின்னதாக ஒரு ஏதாச்சும் சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு டின்னர் வந்து வெளியே முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். வேலூருக்கு கிளம்பியாச்சு. நம்ம போகிற வழியில் நம்ம ஃபுல்லாகவே வந்து விவசாய நிலம் தான். கரும்பு, வாழை, நெல் எல்லாமே போட்டிருக்காங்க. இது வந்து மாட்டுக்கு தீவனம்லாம் நட்டுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. கோட்டை கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி தரிசனம்லாம், எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேணும் இல்லைங்களா? கடவுள் ஆசீர்வாதமும் முக்கியம். அதனால் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு நல்லா தரிசனம் பார்த்துட்டு வரப்போகிறோம். இன்னைக்கு கோட்டை வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்க தரிசனம் பண்ணுறதுக்கு. நார்த் இந்தியன்ஸு எல்லாருமே வந்திருக்காங்க. நாங்களும் இன்னைக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோமே. அம்மா பரடி சுமன் இருக்குங்க. அப்போ வாங்க போலாம். யோகித்துக்கு வந்து அருமையான மாலை போட்ட சாமிக்கு பூஜை பண்ணதுனால வந்து மாலை கொடுத்தாங்க. யோகித் போட்டுக்கிறேன், நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வந்து சூப்பராக பண்ணோம். கிணத்துல இருக்கிற தண்ணியில் தினேஷ் வந்து எல்லாரும் காயின்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவர் நான் போடுறேன்னு போட்டார். யோகித் நீங்க எனக்கு இல்ல, இந்தாங்க, இந்தாமா போடு. எனக்கு ஒன்று கொடு, அப்பா ஒன்று கொடு. அப்பா ஒன்று கொடுத்துட்றேன், போடு. நான் சொல்லுவேன். मेरा विश है योगित को अच्छे से पढ़ाई कराना. யோகித் போடுப்பா. உங்களோட விஷ்? என்னுடைய விஷ் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும். வந்துருச்சு. தீர்த்தம் வந்து நம்ம சாமிக்கு ஊற்றலான்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருக்கோம். தீர்த்தம் இப்போ வந்து நான் சாமிக்கு எடுத்து கொடுக்குறேன். நானும் தினேஷ் யோகித் 3 பேரும் சேர்ந்து. இந்த காசு அவங்க கையில் கொடு. சாமி தரிசனம் உள்ளே வந்து நல்லா பார்த்து முடிச்சிட்டோம். வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து கேமராலாம் வந்து அலோடு இல்லை, அதனால சொன்னாங்க. அதனால் கேமராலாம் வந்து பேக்கில் வச்சுட்டோம். நம்ம உள்ளே வந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வெளியே நாங்கள் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்தது இல்லைங்களா, அப்போது
அந்த கற்களால் கட்டணை வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி கொஞ்சம் அழகாக பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியதான். நம்ம ஒரு சில வீடியோலாம் வந்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற முடிஞ்சா இல்லைனா மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம உள்ளேருந்து வெளியே வந்து அப்படியே இந்த ஒவ்வொரு நுட்ப கலையெல்லாம் வந்து நம்ம அப்படியே இந்த பக்கம் இருக்க அதெல்லாம் பார்க்கலாம். கடவுள் தரிசனம் நல்லா பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து கடவுள் எங்களுக்கு வந்து நேரில் வந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரியே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் எங்களை வந்து பிளெஸ் பண்ணுங்க. பிரசாதம் 3 பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ப்ளே கிரவுண்டில் போயிட்டு விளையாடிட்டு தான் வந்து இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணி தான் வீட்டுக்கு போக போகிறாங்களே இவனுங்க. ஆமாம் தானே யோகித்? எஸ், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் விளையாடுற சைடு ப்ளே கிரவுண்ட் சைடு வந்துட்டோம். தினேஷ் யோகித்லாம் என்னை விட்டுட்டு அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. சாயங்காலன்றதுனால வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே லைட்டிங்லாம் போட்டு நல்லா இருக்குது. தினேஷ் யோகித்லாம் என்னை விட்டுட்டு அப்படியே ஓடிட்டானுங்க. நீங்கள் போனா போங்கடா, நானும் அப்படியே பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணி வரேன்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அப்பா வந்து தினேஷன் பாருங்கள் மரத்தடியில் போயிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து நல்லா விளையாடி ஜாலியாக இருக்காங்க. நாங்களும் இப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் வர போகிறோம். இப்போ வந்து நம்ம விளையாடி முடிச்சிட்டானுங்க, நல்லா டயர்டும் ஆகிட்டானுங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான். இருட்டில் ஒரு மாடு வீட்டுக்கு போகுது. நைட்டில் வந்து லைட்டும் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வியூ, நைட் வியூ சூப்பராக இருக்குது. வெள்ளூர் கிச்சனுக்கு சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்து உள்ள வெள்ளூர் கிச்சனை என்ட்ரு ஆகிட்டோம். ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் நம்ம ஆர்டர் பண்ண பட்டர் நானு, சிக்கன் கிரேவி, ப்ரான்ஸ் கிரேவி வந்துச்சு. இப்போ நாங்கள் 4 பேரும் சாப்பிட போகிறோம். எனக்கும் நான் வச்சுக்கிறேன். எனக்கு கூட கிரேவிமா. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தினேஷ் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. யோகித்தும் தினேஷும் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த குட்டியாக டக்கு, அது வந்து ஆர்டிஃபிஷியலு குட்டி குட்டியாக மீன் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே நானும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்க்குறேன்ட்டு உட்காந்துட்டானுங்க. ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் கேட்டவுடனே சரி நின்று வாங்கி கொடுத்தாரு. தினேஷ்லாம் கேட்டானுங்க, அவங்களுக்கு பிடிச்சிட்டு வாங்கிட்டாங்க. நான் எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்குது, நான் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுருக்கேன். திருமண நாள் இன்னைக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.